அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இன்று தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் முக்கிய சில செய்திகளை படிக்கிறேன், கேட்பீராக. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ஃபெஞ்சால் புயல். தமிழகத்துக்கு கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்கிறது. இருப்பினும் இது மேலும் தீவிரமடைந்து புதன்கிழமை நவம்பர் 27 புயலாக மாறும். ஃபெஞ்சால் என பெயர் சூட்டப்படும் இந்த புயல் காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு புதன்கிழமை கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் சென்னையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னம் செவ்வாய்க்கிழமை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இது புதன்கிழமை புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கிறோம். நவம்பர் 29 அது தமிழக கரைக்கு இணையாக, அதாவது 150 முதல் 200 கிலோமீட்டர் தொலைவில் வரும். அப்போதுதான் புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். தற்போதைய நிலையில் புயல் சின்னம் நோக்கி காற்று குவிதலும் காற்று விரிதலும் சீராக இருப்பதால் புயல் சின்னம் நன்றாக வலுவடையும் சாதகமான சூழல் நிலவுகிறது. இதனால் அது புயலாக வலுப்பெறும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். மழை எச்சரிக்கை. தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. நாகை மாவட்டத்துக்கு தென்கிழக்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கு 700 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இலங்கை கடலோர பகுதியை ஒட்டியுள்ள கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். இதனால் இப்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ, சீனா மீது கூடுதல் வரி விதிப்பு. அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத அகதிகள் மற்றும் போதைப் பொருள்கள் வருவதை தடுப்பதற்காக கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது கூடுதலாக 25% இறக்குமதி வரியும், சீனா மீது 10% வரியும் விதிக்கவிருப்பதாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்து தனது சமூக ஊடகமான ட்ரூத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவுகளில் வரும் ஜனவரி மாதம் 20 அமெரிக்கா
அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே இந்த 3 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருள்களுக்கும் கூடுதல் வரி விதிப்பதற்கான ஆணையில் கையொப்பமிடவிருப்பதாக தெரிவித்துள்ளார். மெக்சிகோ, கனடா நாடுகளில் இருந்து சட்டவிரோத அகதிகள் மற்றும் போதைப் பொருள்கள் வருவது நிற்கும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், அதை தடுத்து நிறுத்த அந்த நாடுகளால் முடியும் என்றார். அமெரிக்காவுள் போதைப் பொருள்கள் கடத்தப்படுவதை சீனா தடுக்கும் வரை அந்த நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருள்கள் மீதும் 10% கூடுதல் வரி சுமத்தப்படுவதாக ட்ரம்ப் கூறினார். இந்த அறிவிப்புக்கு 3 நாடுகளும் கண்டனம் தெரிவித்தன. இத்தகைய நடவடிக்கைகள் தங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போரை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ள சீனா, அந்த போரில் யாரும் வெற்றி பெற முடியாது என்று கூறியுள்ளது.